Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Never ever give up. L.E.O. Doss is a badass, it's gonna keep you sad ass. L.E.O. Doss is a badass, it's gonna keep you sad ass. Rest in peace. வாடகைக்கே விடலாம் போலியே சும்மா. இந்த கர்லா கட்டையெல்லாம் விதவிதமான கட்டைகள் அதானே இங்க கர்லா கட்டைகள் விற்கப்படும்னு போர்டே போடலாம் போலியே சார். அது இது மாதிரி இன்னும் ஒரு 50 தேவைப்படுது. ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் இருக்கு, இன்னும் இருக்கு. நிறுத்தி இது பண்ணி இது பண்ணோம். இதுல 1000 வகையான சுத்து இருக்கு. பாண்டிச்சேரியில வந்து என் தம்பி ஆனந்த் எனக்காக பண்ணி கொடுத்தான். சூப்பர் சார். இது ஆம்ஸ் போ பயங்கரமா அப்படியே பில்டப் ஆயிட்டே இருக்கு. தம்பி சூர்யா சொல்லுவாரு, ஒரு நாள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஓகே, 2வது நாள் பண்ணலன்னா நீங்க ரேஸ்லயே கிடையாது. அவர் இங்க வேற ஒரு மிஷின் இது எதுக்குங்க நான் வேற மிஷின் அனுப்புறேன் அப்படின்னு இது அவர் அனுப்புனேன். அப்படியா? சூப்பர் சார். ஆர்யா வந்து எனக்கு அனுப்புன மிஷின். இதில் எல்லாமே பண்ணலாம். நான் மதுரைக்கு போனோன்னா சசி வீட்டிலேருந்தே எனக்கு சமையல் பண்ணி பிரியாணியாக இருக்கட்டும், இட்லி எல்லாம் மொத்தம் 25-30 இட்லி எல்லாம் சாப்பிடுவோம். அந்த சூப் ஒன்று 25 இட்லி சாப்பிடுவீங்களா? சூப் ஒன்று வச்சு கொடுப்பாங்க. அதாவது சசியை விட அதிகமாக நான் தான் சாப்பிடுவேன். உங்க ஒய்ஃப்ல என்ன சொன்னா? எப்பவுமே என்ன ஓட்டுவாங்க. வாடகைக்கே விடலாம் போலியே சும்மா. இது எனக்குன்னு நானே உருவாக்கி. ஆஹா சூப்பரா இருக்கு. அதிக நேரம்லாம் இருக்க மாட்டேன். நேரம் வந்தா இங்கதான் வருவேன். ஜிம்மு தான். இங்கதான் ஓகே. வருவேன். இது எனக்காக நான் உருவாக்கிக்கிட்டது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு தயார் பண்ண ஒரு இடம். அதாவது என்னன்னா இந்த கர்லா கட்டையெல்லாம் விதவிதமான கட்டைகள் அதானே இங்க கர்லா கட்டைகள் விற்கப்படும்னு போர்டே போடலாம் போலியே சார். அது இது மாதிரி இன்னும் ஒரு 50 தேவைப்படுது. ஒன்னொன்னுக்கு ஒரு பேர் இருக்கு. இது தொப்பை கர்லாம்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பைஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா நீங்க இரும்பை தொடுறதை விட மரக்கட்டையை தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அதை எடுத்துரும். யூஸ்வலான இந்த மாதிரி கர்லா தான் அதிகமா நம்ம பார்ப்போம். இங்க வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்த பிடிக்கும். இப்போ இது நார்மல் கர்லா. அது ஒரு சுத்து நல்ல அழகான சுத்து. கர்லான்றது அற்புதமான ஒரு போட்டு நிறுத்தணும். ஆமா, இன்னும் இருக்கு. நிறுத்தி இது பண்ணி இது பண்ணோம். இதுல 1000 வகையான சுத்து இருக்கு. என்ன வேணாலும் நான் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சில ஆசிரியர்களே இது பண்ணிக்கலாம். ஆமா. சோ இது என்னென்ன இது ஷோல்டர் ஃபுல்லாவே நீங்க வந்து இங்க இருக்க மசில் எல்லாத்தையுமே இந்த கெட்ட சதைகள் எல்லாத்தையுமே எடுத்துரும். இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி சுத்துவோம். நான் வந்து இப்போ முறைப்படி இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு கர்லா நான் பார்த்தேன். இது சைனால எல்லாம் தண்ணி ஊத்தி வைப்பாங்களே சார், குடவையில கூட எடுத்துட்டு போவாங்க. கிடையாது, கதாயுதம் நம்ம ஆஞ்சநேயர் வச்சிருப்பார்ல. அது ரொம்ப 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 ஈஸியா இது பண்றது. ஓகே. இந்த பேக் ஆர்ம்ஸ் இது வேற ஒண்ணும். சூப்பர் சார். அப்ப ஆஞ்சநேயர் கையில வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஆனா ஆமா, ஒரு ஆர்ம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் எல்லாத்துலயும். என்ன ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நீங்க இதுக்குள்ள கட்டைக்குள்ள அதுதான் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சார் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இது எனக்காக என் தம்பி ஆனந்த் இது ஓகே ஓகே டம்பல்லையே பாண்டிச்சேரியில வந்து என் தம்பி ஆனந்த் எனக்காக பண்ணி கொடுத்தான். சூப்பர் சார். இது என்னன்னா இது வந்து மரத்தோட சேர்ந்து மரத்தை பிடிச்சி பண்ணும்போது அதுல இருக்க நல்ல வைப்ஸ் எல்லாம் நமக்குள்ள வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஈஸியா பயங்கரமா இருக்கு சார். ஆர்ம்ஸ்லாம் பயங்கரமா பம்ப் பண்ணி ஈஸியா தான் இருக்கு. சோ இதுலயே வெயிட் வேணும்னா இது பண்ணிக்கலாம். அதுல வெயிட் அங்க இருக்கு. ஓகே. இது ரொம்ப சிம்பிள். இது வந்து நல்ல வெயிட். இதுல எவ்வளவு ரெப்ஸ்லாம் அடிப்பீங்க? இது அடிக்கலாம். ரெப்ஸே கிடையாது, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அடிச்சுக்க வேண்டியதான். பயங்கரமா ஆர்ம்ஸ் போ பயங்கரமா அப்படியே பில்டப் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு அது பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்கும் ஒரு ஸ்டார்டிங்ல. உடனே எல்லாம் கிடைக்காது, நீங்க பண்ணணும். சும்மா நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்து என்னப்பா வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அது வந்து அதே மாதிரி லேசா தெரிஞ்சிச்சுனாலே மலாக்கப்படுத்துக்குவாங்க. நான் வந்து பயங்கரமா ஆரம்பிச்சது. இது தினம் தம்பி சூர்யா சொல்லுவாரு, ஒரு நாள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஓகே, 2வது நாள் பண்ணலன்னா நீங்க ரேஸ்லயே கிடையாது. ஓகே அப்படிம்பாரு. ஒரு நாள் நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்குவா, 2வது நாள் கிடையாது. சார் ஒரு டவுட்டா ஒன்று கேட்குறேன். இப்போ இருக்க பசங்க எப்படி எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குறாங்க.
நான் ஒரு ஜிம்ல எல்லாம் போனா பசங்க பாத்தீங்கன்னா பாக்க அப்பதான் ஜிம்முக்கு வந்திருப்பான். ம். அவன் வந்து லைட் வெயிட் எடுத்து 50 ரெப் அடிக்கணும் அடிக்க மாட்டான். நான் ஹெவி வெயிட் போட்டு 10 ரெப் அடிக்கிறேன்னு. நேற்று கூட ஒரு தம்பி பண்ணும்போது பார்த்தா பயங்கர வெயிட்னா நீங்க எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அது யூஸும் இல்லையா சார்? ஈஸியா பண்ணுங்க, சிம்பிளா ரொம்ப கம்மி வெயிட் போட்டு நீங்க இப்ப சொன்ன மாதிரி 50 100 அடிச்சீங்கன்னா அது உள்ள இன்னர்ல போய் ஒர்க் ஆகும். ஓகே. அதோடைய அழகே வேற. ஹெவி வெயிட் எல்லாம் போட்டா போடலாம், அதற்கான உணவு இருக்கணும், உங்க உடம்புல சக்தி இருக்கணும். 25 கிலோ தான் நம்ம அடிக்க முடியும்னா 30 தூக்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. காலி திரும்பிக்கும், கால் திரும்பிக்கும், என்கிட்ட ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்குவாங்க. அதுதான் பிரச்சனை. இது ஒரு மிஷின் இருந்தாவே போதுமா சார்? இது எல்லாமே பண்ணலாம். இது என் தம்பி ஆர்யா வந்திருந்தாரு. ஆர்யா வந்திருந்தப்போ நான் என்ன சொன்னேன், அவர் இங்க வேற ஒரு மிஷின் இது எதுக்குங்க நான் வேற மிஷின் அனுப்புறேன் அப்படின்னு. இது அவர் அனுப்புனேன். அப்படியா? சூப்பர் சார். ஆர்யா வந்து எனக்கு அனுப்புன மிஷின். இதுல எல்லாமே பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இந்த இடம் அவ்வளவுதானே இருக்கு, அதனால இது எல்லாமே பண்ணலாம். வெயிட்ஸ் எல்லாம் அங்க வச்சுக்கோங்க. நீங்க அவர் தான் சொல்லி இதை இப்படி வைன்னு சொல்லி டிசைன் பண்ணி. ஸோ இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு எல்லாமே லைட் வெயிட்ல இருந்து. இப்போ வந்து என்னன்னா எனக்கு இதையும் தாண்டி தேவைப்படுறதுனால நான் கொஞ்சம் வெளியே என்னோட ஃப்ரெண்டோட ஜிம் இருக்கு அங்க போவேன். ஓகே சார். அப்படியே ஒரு ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு ரோப் அடிங்க பாப்போம். இருங்க சார், பிளேட்டை கடைசியா வைக்கிறேன். ஏன்னா சாமி இது சூப்பர் சார். நீங்க யார் ஒருத்தருக்கு சஜஸ்ட் இல்ல இந்த வீடியோ மூலமா ஒரு சேலஞ்ச் பண்ணணும், இந்த 2025 நீங்களும் ஜிம்முக்கு வாங்க இது பண்ணுங்கன்னா எந்த ஒரு ஆக்டரை சேலஞ்ச் பண்ணுவீங்க? என் தம்பி தான், சசி தான் பண்ணுவேன். இப்போ ஹாப்பி நியூ இயருக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு, ஹாப்பி நியூ இயர்னு போட்டு. இதை நான் சொன்னேன் இந்த போட்டோ எப்படா எடுத்தது அப்படின்னா, இல்லை இது அது அப்படின்னா இந்த உடம்பு எடுத்துட்டு வா, இந்த வந்துடுறேன், நான் ரெடி ஆயிடுறேன், நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா. என் தம்பி சசிக்கு தான் சொல்லுவேன். அவர் தான் வந்து அளவோட சாப்பிடுவாரு, நான் அளவு இல்லாம சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா, நான் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு டயட்லாம் இருப்பேன். திடீர்னு பார்த்தா குண்டக்க மண்டக்க. எனக்கு நான் மதுரைக்கு போனேன்னா சசி வீட்டுல இருந்தே எனக்கு சமையல் பண்ணி பிரியாணியா இருக்கட்டும், இட்லி எல்லாம் பார்த்தா 25-30 இட்லி எல்லாம் சாப்பிடுவோம். அந்த சூப் ஒன்று 25 இட்லி சாப்பிடுவீங்களா? சூப் ஒன்று வச்சு கொடுப்பாங்க. அதாவது சசியை விட அதிகமாக நான் தான் சாப்பிடுவேன். ஆனால் அவர் எப்பவுமே ஒரு அளவோட தான் இருப்பார். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறையா தெரியும், அவன் நிறையா சாப்பிட்ற மாதிரி காட்டுவானதை சாப்பிட மாட்டான் சசி. அதனால தான் அப்போ இருந்து அப்படியே இருக்கான். நான் வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஏறுவேன் இறங்குவேன். அவருக்கு எங்க போற இடத்துல எல்லாம் பாச மழை பொழியுது, எல்லாம் சாப்பாடை ஊட்டி விட்டுறாங்க, எடுத்து வந்து கொடுத்துறாங்க. ரொம்ப நல்லவன் சார். ஆமா நிச்சயமான ரொம்ப நல்லவன் சார். நான் பார்த்ததுல எனக்கு கிடைச்ச ஒரு தங்கம். நாங்க மதுரைக்கு போயிருந்தோம். நான் அது எப்படி சொல்றது, நிறைய நடிகர்கள் வந்து இந்த பணம் கொடுக்கறது அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவர் கொடுக்கும் போது எங்க எல்லா கேமரா ஆஃப் பண்ண சொன்னாரு. தெரியாது சார், ஆஃப் பண்ணு கேமரா ஆஃப் பண்ணுடான்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் காசு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரு. அவன் பண்ற உதவியெல்லாம் பல உதவி இருக்கு, ஆனா யாருக்குமே தெரியாது. ஆனா அதான் சொல்லுவேன், அதுதான்டா அழகு, அதை தான் செய்யணும். என்னன்னா நான் செய்யறேன்னு நம்ம சொல்லி என்ன ஆகுது, ஒண்ணுமே இதாக போறது இல்லை. இப்போ ஜிம்ல வேற இருக்கும், நிறைய வகையான டம்பிள்ஸ் இருக்கு. மிஷினை பார்த்தோன்னே ஏதாவது பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நான் எங்களுக்கு வந்து ஒரு 2 எக்ஸசைஸ் நீங்க சொல்லி தரணும். ஐயா நான் பண்ணல, நீங்க பண்ணுங்க. அப்படியே இங்க இருந்து பின்னாடி நான் வந்து எஸ் கமான் அது வேற நான் பண்றேன். நான் ரொம்ப வெயிட்லாம் போட மாட்டேன். என்னன்னா இந்த பயங்கரமா தம் கட்டுறது எதுவுமே இருக்காது. கரெக்டா இது ஈஸியா பண்றீங்களே. சாதாரணமா என்ன வேணுமோ அதை வச்சு எவ்வளவு வேணுமோ நிறைய. நீங்க நான் எதிர்ப்பது லாஸ்டா 3 கமான் அதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியுதா? உங்களை பார்க்கும் போதே இப்ப நீங்க டிஷர்ட் போட்டா அப்படியே பல்க்குன்னு அந்த ஒரு ஆம்ஸ் வரதா இருக்கட்டும், வயிறு அவ்வளோ இருக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு உங்க ஒய்ஃப்ல என்ன சொன்னாங்க? எப்பவுமே என்ன ஓட்டுவாங்க பசங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. ஏன்னா என் பையன் பயங்கர ஜிம் ஹரி. ஓகே, அவர் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனு. அவருக்கு தான் டப்பு கொடுக்கணும்னு நான் போறேன். என் ஒய்ஃப் பெருசா பாராட்டுவாங்களா, ரசிப்பாங்களா? பாட்டுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, வழக்கம் போல ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியே கிண்டல் பண்ணுவாங்களா? பயங்கரமா என்ன சொல்றீங்க? உங்க படங்கள்லாம் பார்த்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிருக்காங்களா? உங்க ஆக்டிங் ஒரு சில நேரத்துல அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எதுவும் பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்மளே பூசிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா நீங்க ஃபேமிலியா ஒன்னா பயங்கரமா போய் என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்போ இல்ல படம்னா என்ன? இப்போ நியூ இயருக்கு போனேன். என் பையன் வந்து MBA பண்ணிட்டு இருக்காரு பெங்களூர்ல. ஓகே, அதனால வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிட்டு அவரோட இருந்துட்டு பெருசா அந்த 1 மணிக்கு 12 மணிக்கு கத்துறது அதெல்லாம் கிடையாது. சும்மா உட்காந்து ஜென்ரலா பேசி இருந்தோம். அது ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணுவோம். என்னன்னா நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா நாளும் நியூ இயர் தான். தூங்கி எந்திரிச்சாலும் நியூ இயர் தானே.
அப்புறம் என்ன தனியாக ஜனவரி 1 மட்டும் அதே மாதிரி இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. எல்லா நாளும் ஃபாதர்ஸ் டே தான், எல்லா நாளும். அது நான் ஒரு நாள் மட்டும் அப்பாவை கொண்டாடுவீங்களா? இல்ல இந்த இடத்துல நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொன்னா அது இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கரண்டா இப்ப இருக்க பெற்றோர் எப்படி தான் மாட்டுறாங்க, குழந்தை அது ஒரு 3 வயசு ஸ்கூல் சேர்க்கிற வரைக்கும் சாப்பிடணும்னா இந்த போன் கொடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டே வைக்கிறாங்க. அது என்ன ஆயிடுது, ஸ்கூல் போன அப்புறமும் அதே பழக்கம் தான். அது போன் இல்லாம அதால சாப்பிடவே முடியல. பெரிய பாவங்க, பெரிய பாவம். பூரா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்க. யாரும் பேசுறது இல்ல, சிரிக்கிறது, அடிக்ட் ஆயிட்டாங்க பசங்க, அழுறது இல்ல, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸே எதுவுமே இல்லாம போயிடுச்சு குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு எப்படி சிரிக்கணும், எப்படி அழணுன்றது கூட இப்போ மறந்து போயிடும். எல்லாமே மெக்கானிக்கல் ஆயிட்டாங்கல்ல. உங்களுக்கு எதையா பார்த்து தானே ஒரு சில செய்திகள் செய்யறாங்க. எதுவே பெரிய தப்பு. பெற்றோர்கள் குழந்தைகளை சமாளிக்க முடியாம இப்படி எனத்தே அவனை கொடுத்து விட்டுறது. அவங்க அந்த பிரியாதத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இப்ப அழுகிற குழந்தைக்கு டக்குன்னு ஒரு நிப்பில் வச்சு விட்டுருவாங்க. அதுவே பெரிய குற்றம். பெற்றோர்கள் செய்யற மிகப்பெரிய குற்றம். குழந்தைகளிடம் தப்பிக்கிறதுக்காக இவங்க செய்யறது அதே பெரிய தப்பு. அதெல்லாம் செய்யவே கூடாது. குழந்தையா இருக்க ஒண்ணும். சார் ஒரு ஐடியா கொடுங்களா? இப்போ வந்து பயங்கரமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் சார். அவன் பிடிவாங்க, போனை கையில கொடுத்தாதான் அமைதியா வரா. என்ன சார் பண்ண சொல்றீங்க? நீங்க அது அமைதியா இருக்கிறதுக்கும், அது சாப்பிடுவதற்கும், அது மகிழ்ச்சியா இருக்கிறதுமான சூழலை உருவாக்கணும். அப்படின்னா நீ முதல்ல மாறணும். நீ போன் எடுக்கிறத நிறுத்தணும். எல்லாம் நீ பண்ணுவ, எல்லாம் கையில வச்சிருப்பான். அவன் பேச வரும்போது கூட நீ நோண்டிட்டு தான் இருப்ப அப்படின்னா அது எப்படி? நீ மாறு. பெற்றோர்கள் மாறினாதான் பிள்ளைங்க மாறுவாங்க. இல்லைன்னா நீங்க பிள்ளைங்களெல்லாம் தப்பே சொல்லக்கூடாது. நீங்க தப்பு பெற்றோர்கள் மேலதான். ஏன்னா இவங்க தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள். இவங்களுக்கு தான் உலகத்துல எல்லாம் தெரியும். மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி பேரண்டிங் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப எங்க வீட்லயே சொல்றேனே, என் குழந்தைக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். அவங்களால சமாளிக்க முடியாது. நான் தான் சொல்லுவேன், குழந்தைகளுக்கு மாறவே மாறாது. நீங்க தான் மாறணும், பெற்றோர்கள் தான் மாறணும். இதுல எல்லாரும் சேர்ந்து குழந்தைய போட்டு அமைக்கிற கூடாது. அதனாலதான் நான் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏன் படிக்கல படிக்கலன்னா படிக்கல, அவ்வளவுதான். சார் நீங்க ரொம்ப பார்த்து மிரட்டுப்பா என்னமா உடம்பு வச்சிருக்கான் பாருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து மிரள்ற ஒரு ஹீரோனா யாரு? சூப்பரா மெயின்டைன், உடம்பு பக்காவா இருக்கு, அப்படியே கில்லர் பாடின்னு இல்ல, பட் பயங்கரமா மெயின்டைன் பண்றாரு. ராம் சரண் சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு உடம்ப. சூர்யா ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணாரு. ஏன்னா சூர்யாலாம் வந்து ஒவ்வொரு முறையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. என்ன கேட்டாலும் உடம்ப மாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு நடிகர் சூர்யா. அவரை எனக்கு ரொம்ப அப்புறம் நான் ரொம்ப ஆசைப்படுறது கீழே காட்டினேன் ப்ரூஸ்லி தான். உங்களுக்கு ஆசையா அந்த மாதிரி 6 பேக்லாம் வரணும்னு வைப்பேன். இடையில ஒரு வாட்டி வச்சிருந்தேன். போட்டோ எடுத்தீங்களா? இப்ப வைப்பேன். எதுக்கு அதை எடுத்து போயிடுது, அது போடும் போது ஞாபகப்படுத்தணும்ல. ஒரு வாரம் வச்சிருந்தா பெரிய விஷயம். ஏன் அது ரொம்ப தண்ணிலாம் கம்மியா குடிக்கணுமா? அது உடம்பே பயங்கரமா இதான். இப்ப அவருக்கு இருந்தது அப்படி இல்லை. அவரு ஒரிஜினலாவே அவர் உடம்பே அப்படிப்பட்ட உடம்பு. அதுக்கான உழைப்பு அப்படி. நம்ம ஆளுங்க எதுக்கு நீ தண்ணி குடிக்காத, இதை குடிக்காத, அதை குடிக்காத, அப்படி கிடையாது. நீ ஒரிஜினலா உழைங்க. இப்ப காட்டுல வேலை பாக்குறான், அவங்க 6 பேக் இருக்கும் பயங்கரமா. 6 பேக் 12 பேக் இருக்குங்க. அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அவன் தண்ணி குடிக்காம இது குடிக்காம அவன் அதே கஞ்சியை தான் குடிக்கிறான், அதே குள்ள தான் குடிக்கிறான். அவனுக்கு கிடைச்ச சிக்கன் மட்டன் சாப்பிட்றான். ஆனா வச்சிருக்கான்ல, அவன் அவ்வளவு உழைக்கிறான். இது என்ன சார் இது? இந்த புல்லப் பாரா இது? ஆமா, தொங்குறதுக்கு. ஆனா நீ கொஞ்ச நேரம் தொங்க வளருவீங்க. வளருவாங்களா? உண்மையா புல்லப் இருக்கணும், தொங்கிட்டே இருந்தா வளருவாங்க. சரி, ஒரு ட்ரை பண்ணலாமா? ஒரு புல்லப். நான் இல்ல, நீங்க. நான் சும்மா இருப்பேன். ஆஹா, சண்டை போயிட்டீங்க. இப்படி தொங்கினா வளரலாம். ஓகே, இது அதுக்காக வச்சதுதான். ஆனா நீங்க தொங்கி வளரல, முன்னாடியே நீங்க ஹைட் தான். எவ்வளவு உங்க ஹைட் தெரிஞ்சுக்கலாமா? 6.1. 6.1. ஓகே. ஆமா, தொங்குறத நிறுத்திட்டோம். ஓகே, சோ இதெல்லாம் பாடல்கள்லாம் ஒலிக்குமா பயங்கரமா? ஆமா, பாடல்கள் ஒலிக்கும். என்னப்பா, எனக்கு உங்களோட பிளேலிஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அதிகமா பார்த்தா ராஜா சார் சாங் வச்சிருப்பேன். ஜிம்லனா என்ன பாட்டு? ராஜா சார் சாங் வச்சிருப்பேன். எங்க டைரக்டர் இருக்காரு பாருங்க, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. ஆமா, எங்க இருந்தாலும் எங்க டைரக்டர் இருப்பாரு. இப்படி என்ன இந்த ரோப்லாம் எப்பா ஏதாச்சும் ஹார்ட் ட்ரைனிங் அப்பமா எல்லா செட்டுமே இருக்கு, ஒண்ணு விடாம வாங்கி வச்சிருக்கீங்களே? வாங்கி வைக்கிறதுல இல்ல ஒர்க் அவுட் பண்ண வாங்கி வச்சிருக்கீங்க அப்படி சொல்றேன். அம்மா, இது வந்து பிடிக்கிறியா நீ? வா எடு. ஆஹா, இதுல வந்து பல விதம் இருக்கு. இது குதிரை ஓட்டுற மாதிரியா சார்? இந்த வா ஓட்டு. இந்த குதிரை நீ எப்படி ஓட்டுற நான் பாக்குறேன். ஓகே, இப்படி வச்சுட்டு கரெக்டா பொசிஷன்ல நின்னுமா? அடி. இன்னும் நானும் போறேன் முன்னாடியே. சூப்பர் சார். இது பண்ணா என்ன சார் ஆகும்? உடம்பு முழுசும். ஆஹா, உடம்பு பூரா இருக்கு. நானும் ஒரு 2000 வாட்டி பண்ண வேண்டியது இருக்கும் போலியா? இதுல வந்து பல விதங்கள் இருக்கு. இது ஒண்ணு, சரியா? அப்புறம் இது
சரியா? அப்புறம் இதெல்லாம் வந்து சோல் இருக்கு. ஆஹா, இதா அப்புறம் இது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஆமாம், சூப்பர் சார். இது பண்ணீங்கன்னா நார்மலாக பண்ணுறது இப்போதான் இப்போதான் இந்த இறக்குது. வரும். இதெல்லாம் ஃபாஸ்டா பயங்கரமா கேலரிஸ் குறையும் போலியே. பயங்கரமாக குறையும். வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ம். அடிச்சு அடிக்க துணி துவைக்கிற மாதிரி தான். அடிக்க அடிக்க தூக்கி அடி. இது மேல தூக்க முடியல. துணி துவைக்கிறது, காய போடுறது, ஆத்துறது, அந்த மாதிரி. இப்போ ஆனால் செம்ம டயர்ட் ஆக்கிடுது இல்லை சார் கொஞ்சம் பண்ணாவே. ஆக்கிடும். சரி, இப்போ நீங்க வந்து விசாரணை படத்துக்காக உங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சது. எங்களுக்கு பர்சனலா குணாக்கும் ஒரு தேசிய விருது கொடுத்துருக்கலாம் என்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு பிடிக்கும். ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலா ஒரு மைண்ட் கேமும் ஆடுவான், அதே நேரத்துல உடல் ரீதியா மற்றவங்க எல்லாரோட நான் கெத்துன்னு காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கான அந்த உளவியல் ரீதியா அந்த கதாபாத்திரம் நீங்க உள்வாங்குனதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல, நம்ம இந்த விருது கிடைக்கலையா அந்த விருது கிடைக்கலையா நினைக்கிறது ஒரு ஃபேனா நாங்க சொல்றோம். அந்த சூழல் அமைந்தால் அது நடக்கும், அவ்வளவுதான். விசாரணைக்கு அந்த சூழல் அமைந்தது, அது நடந்தது. இப்போ குணா அப்படின்னா குணாவை தாண்டி வேற, ஏன்னா அது தேசம் முழுவதும் இருந்த படைப்புகளோடு மோதுவது தானே. நீங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பீங்களே, செந்தில உள்ள போய் போடுறது உன்ன மாதிரி சார்பா, அதை நீங்க உட்கார்ற தோரணை யார்கிட்ட மாஸ்டர் நீங்க வெற்றிமாறன் சார் தான். அது அதுல இருந்து ஒரு அசைவையும் எனக்கு கற்றுக் கொடுத்தது வெற்றிமாறன் சார். ஏன்னா வடசென்னையோட பெரிய ஆச்சரியம், நீங்க தான் முதல்ல படம் முழுக்க கெட்ட வார்த்தைகள் நிறைய இருக்கும், இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கும் சமுத்திரம் என்ன கெட்ட வார்த்தை பேசுறாரு. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தியேட்டருக்குள்ளே போய் படுத்து கிடப்பேன். எனக்கு வராது, நான் சொல்லிட்டே இருப்பேன் அந்த கெட்ட வார்த்தையை. சார் உள்ள பார்த்தா சார் ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு பாரு, என்னடா நம்ம சொல்லிட்டே இருக்காரு போல, திடீர்னு பார்த்தா ஐ காட் இட் அப்படிம்பாரு. ஓகே, நீங்க கரெக்ட் திரும்ப நான் திரும்ப ஒரே கெட்ட வார்த்தையை லட்சம் தடவை சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு நான் டயர்டாகி வெளியெல்லாம் வந்துடுவேன், வரல போங்க அப்படின்றாரு. அப்படியே வெளியே வந்து ஸ்லாங்கோட சொல்லணும், கரெக்ட், அந்த ஸ்லாங்கோட சொல்றதுக்கு அப்படிதான் நடந்தது. அது வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணும்போது அது வேற, அது ஒரு தகப்பனோட இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ அடுத்து ஒரு பக்கம் வெற்றிமாறன் சார், அடுத்து உங்களுடைய டைரக்டர் பாலா சாரோட படத்துல பார்க்கவே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க பாலா சார், மிஷ்கின் சார், இது என்ன பயங்கரமான ஒரு கேங் ஃபுல்லா ஒன்னா சேர்ந்துருக்காங்க. அந்த படத்துக்கு திடீர்னு தான் நான் வந்தேன். முதல்ல நான் இல்லை, திடீர்னு பாலாண்ணே கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு 15 நாள் வேண்டா அப்படின்னா வரேண்ணே அப்படின்னு சொல்லி போனோம். ஆனால் அவ்வளோ அழகா, ஏன்னா அவனுக்கு முதல் முறையா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லுவார். டே அப்படி நடக்காது, இப்படி நட, இவ்வளோதான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது நடிக்கிறவங்களுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். வேற அந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவனோட வந்து அந்த 15 நாள் பயணப்பட்டது வந்து மறக்கவே முடியாது. வணங்கான ஒரு பெரிய ஒரு தம்பி அருண் விஜய்க்கும் உடம்பை பத்தி கேட்டோன்னே அருண் விஜய் சொல்லலாம். அற்புதமான பிசிக், அவரோட பிசிக்கும் உடம்பும், அவருடைய உடம்பும் சூப்பர் உடம்பு. அருண் விஜய் வந்து ரொம்ப, அதாவது தளத்துக்கு தளம் நீங்க எப்படி வேணாலும் மாற்றலாம் அவர் உடம்ப, அந்த மாதிரி ஒரு பிசிக் இருக்கக்கூடிய ஒரு அருண் விஜய். இந்த படம் அருண் விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய இடத்த கொடுக்கும். நிச்சயமா நிச்சயமா, சூப்பர். ஸோ இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு பொங்கல் ரிலீஸ்ன்னும் போது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும், ஒவ்வொரு படத்துக்குள்ளே இது இருக்கும். இந்த பொங்கல் ரிலீஸ் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது, அதுல இருந்து 2-3 படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. கேம் சேஞ்சர்ல நம்ம பண்ணியிருக்கோம், வணங்கான் பண்ணிருக்கீங்க, வணங்கான்ல இருக்கும். வரட்டுமே, வரட்டும், எல்லாருக்கும் இடம் கொடுங்கன்றதுதான் இருக்கும். இப்போ இந்த மாணிக்கத்துக்கே பெருசா தியேட்டர் கிடைக்கல, நல்ல படம், ஆனா பெருசா தியேட்டர் கிடைக்கல. பட் என்னன்னா ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்கு. நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், தியேட்டர் கிடைக்கல, எல்லாம் சும்மா இருக்கு தியேட்டர், ஆனா கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆகும்னா அந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆயிட்ட பிறகுப்பா நல்ல படமா இருக்கு. காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி, காலத்துக்கு இவங்க எல்லாத்துக்கும் நீங்க அந்த ரீச் ஓகே தான் சொல்றீங்களா? இப்ப ஒருவேளை தியேட்டர்ல பெருசா போலனா கூட எனக்கு ஓடிடில பார்த்து அந்த படம் போய் சென்றடைய, படம் போய் சேர்ந்துரும். பட் அந்த தயாரிப்பாளர் கொஞ்சம் தடுமாறுவாரு. திரும்ப இந்த மாதிரி படம் எடுக்கணும்னா அவர் யோசிப்பாரு. காலம் பார்த்துக்கிட்டே இருக்கு, வாங்க என்னதான் நீங்க நடத்தினாலும் நாங்களும் ஏதோ ஒன்று உருட்டிட்டு தான் இருப்போம் அப்படின்றது. ஓகே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.